வாக்யஜ்ஞேன கல்பதாம். கீதையினுடைய கடைசி ஸ்லோகம் பூர்த்தியாகிறது. யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மம. ஹே ராஜன், ஒரு விஷயம் நிச்சயம். என்னதுன்னா, யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः அஸ்தி யத்ர தனுர்தரः பார்த்தः அஸ்தி தத்ர ஸ்ரீஹி விஜயः பூதிः த்ருவா நீதிः பவதி. மம மதிஹி, மம மதிஹின்னா திஸ் இஸ் மை ஒப்பீனியன், என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ, எங்கே யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் இருக்கானோ, யோகசக்தி உடையவன், அளவில்லாத யோகசக்திகளை உடைய கிருஷ்ணன் இருக்கானோ, அப்புறம் வில்லை ஏந்தி கொண்டிருக்கிற அர்ஜுனன் எங்கே இருக்கானோ, அங்கே நிச்சயமாக ஸ்ரீ விஜயா பூதிஹி த்ருவா நீதிஹி பவதி பவந்தி. இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். சங்கர பாஷ்யத்தை படிச்சு விட்றேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்கிறேன். எத்திர எஸ்மின் பக்ஷே யோகேஸ்வரா சர்வயோகானாம் ஈஸ்வரா. எத்திரன்னா எஸ்மின் பக்ஷேங்கிறார். எந்த குரூப்பில், தர்மராஜாவோட குரூப்பில் யோகேஸ்வரா கிருஷ்ணா சர்வயோகானாம் ஈஸ்வரா. இதெல்லாம் யோகா ஈஸ்வரகாங்கிறதுக்கு நீங்கள் 10வது அத்தியாயத்துக்கு போகணும். ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மம யோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. அதில் யோகேஸ்வரகாங்கிறது யோகசக்தி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய யோகத்தை ஆள்றது. இப்போ இல்லாட்டி கர்ம யோகத்தை ஆள்றவன் கர்மயோகேஸ்வரன், ஞான யோகத்தை ஆளுகிறவன் ஞான யோகேஸ்வரன், இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிகர்த்தா தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. 11வது அத்தியாயம் பாருங்கோ. அதில் அர்ஜுனன் கேட்பான், இந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுங்கோன்னு. அப்போ விஸ்வரூப தரிசனத்தை கொடுங்கோ சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்ட உடனே பகவான் இங்கே சொல்கிறார் பாருங்க. ஏவமுக்த்வா 9வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தரிசயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். அங்கே யோகேஸ்வர சப்தம் இருக்குது. 9வது ஸ்லோகம் 11வது அத்தியாயம். ஆஹ சர்வயோகானாம் ஈஸ்வரः தத் பிரபவத்வாத் சர்வயோக பீஜஸ்ய கிருஷ்ணः. அதாவது இந்த பிரபஞ்சத்தை கொண்டு வருது, மாயா சம்பந்தம், இப்படி பல அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஆக இந்த படைப்பை ஆளுகின்றவன் அர்த்தம். படைப்பை ஆளுகின்றவன், படைப்பில் உள்ள சாஸ்திரங்களை ஆளுகின்றவன், சாதனைகளை ஆளுகின்றவன், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சக்திகளை உடையவன், இதெல்லாம் அர்த்தம். எத்திர பார்த்தா எஸ்மின் பக்ஷே தனுர்தரः காண்டீவதன்வா, காண்டீவத்தை வைத்திருக்கிறானோ, தத்ர ஸ்ரீஹி தஸ்மின் பாண்டவானாம் பக்ஷே, அந்த பாண்டவர்களுடைய பக்ஷத்தில் ஸ்ரீஹி விஜயா தத்ரைவ பூதிஹி ஸ்ரீயா விசேஷா விஸ்தாரா பூதிஹி. ஸ்ரீங்கிறதனுடைய விசேஷங்கிறார். த்ருவா அவ்யபிச்சாரிணி நீதிஹி நயா இத்தேவம் மதிஹி மம இதி. நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது எந்த கட்சியில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கானோ அந்த கட்சிக்கு தான் வெற்றிங்கிறார். புரியுறதா? இப்போ கரெக்டாக தான் இருக்கு. எந்த கட்சியில் கிருஷ்ணனை திட்டுறாங்களோ அந்த கட்சிக்கு வெற்றி இல்லை. எந்த கட்சியில் கிருஷ்ணனை திட்டுறாங்களோ அந்த கட்சிக்கு வெற்றி கிடையாது. எந்த கட்சியில் கிருஷ்ணனை மதிக்கிறாங்களோ போற்றுகிறார்களோ அந்த கட்சிக்கு தான் வெற்றி. ஆமாம், என்னென்ன பிளானாக பண்ணி சொல்கிறோம்.
ஆக நம்ம ஒரு அர்த்தம் புரிஞ்சுப்போம். இது சொல்லிருக்கார் சங்கராச்சாரியர், இந்த அர்த்தம் தான் சொல்கிறார். நாம் இன்னும் இதை நல்லா டெவலப் பண்ணலாம். இன்னும் நிறைய மகான்கள்லாம் இதை சொல்லியிருக்காங்க. இந்த எத்திரன்னு சொல்கிறத யஸ்ய ஹிருதயே, யாருடைய உள்ளத்தில், எவர்களுடைய உள்ளத்தில், யோகேஸ்வரஹா கிருஷ்ணஹா, யோகேஸ்வரஹான்னு சொன்னால் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் உபதேசம் செய்த கிருஷ்ணன், இந்த கீதா உபதேசம் செய்த கிருஷ்ணன். தனுர்தரஹா பார்த்தா, செயலாற்றல் மிக்க அர்ஜுனன். கிருஷ்ணரும் செயலாற்றவர் தானே, அவரும் யுத்த பூமியில் இருக்கார். குதிரையை ஓட்டுறது என்ன சாதாரண விஷயமா என்ன? குதிரையெல்லாம் வழி நடத்தி செல்றதுங்கிறது. இதனுடைய பொருள் என்னென்னா, கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் யாருடைய ஹிருதயத்தில் இருக்கோ. இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தோமே ஹோல் பகவத்கீதை, இந்த பகவத்கீதை யாருடைய ஹிருதயத்தில் நன்றாக இருக்கிறதோ, எப்போ எவர் க்ரீன், எவர் ஃப்ரெஷ், யாருடைய ஹிருதயத்தில் இந்த கீதா சாஸ்திரம் பரிபூர்ணமாக இருக்கிறதோ, படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. நாள்தோறும் எப்படி நம்ம உடம்பை குளிப்பாட்டுறோம், உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறோம். குளிப்பாட்டினா உடம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும், சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் உடம்புக்கு. அது மாதிரி இந்த பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற கர்மயோகம் உடம்பை குளிப்பாட்டுற மாதிரி, அது மனசை குளிப்பாட்டுற மாதிரி, ஞான யோகம் உடம்புக்கு சக்தி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நினச்சி புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம படிக்கிறோம். இந்த மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம். ஆக எப்படி தினந்தோறும் குளிக்கிறதுனால உடம்பில் இருக்கிற அழுக்கு போகிறதோ, அப்படி பகவத்கீதையை பகவத்கீதைங்கிற நீரில் தினமும் ஸ்நானம் பண்ணுறதுனால இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள்ங்கிற அழுக்கு அடியோடு நீக்கப்படும் அப்படிங்கிற கருத்து தான் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், யாருடைய ஹிருதயத்தில் இந்த கீதா சாஸ்திரம் எப்பவும் இருக்கிறதோ அங்கு தத்ர அவர்களுக்கு ஸ்ரீஹி விஜயா பூதிஹி த்ருவா நீதிஹி. த்ருவா நீதிஹின்னு சொன்னால் இந்த இடத்துல தர்மஹான்னு அர்த்தம், புண்ணியம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். புண்ணியம். அப்புறம் பூதிஹி, பூதிஹின்னு சொன்னால் காமஹா, சென்ஸ் ப்ளஷர். நிறைய இருக்கும். ஒரு ஏசி ரூமில் கீதை படிப்போம். இதெல்லாம் சொன்னதுனால தானே, எப்படிலாம் படித்தோம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி தானே ஏசி ரூமு. ஆகையினால ஒரு ஏசி ஹாலில் கம்ஃபர்டபுளாக வேளா வேலைக்கு சாப்பிட்டுண்டு, ஏகாதசியாக இருந்தால் கூட எல்லாம் சாப்பிட்டுண்டு சௌரியமாக கம்ஃபர்டபுளாக அனுபவிக்கிறோம் இல்லையா? உட்காரத்துக்கு அழகான சேரு, டேபிள் எல்லாம் போட்டுட்டு சம்பளம் இருக்கோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் காமஹான்னு பேர். காமஹான்னா என்ன அர்த்தம்? கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுளாக, கன்வீனியண்ட்டாக, எல்லாம் இங்கிலீஷ்லாம் சொல்லணும். ரொம்ப சௌரியமாக இருந்துண்டு, அதுக்கு பேர் காமஹா. பூதிஹி இஸ் ஈக்குவல் டு காமஹா. த்ருவா நீதிஹி இஸ் ஈக்குவல் டு தர்மஹா. தர்மஹான்னா புண்ணியம். பூதிஹின்னு சொன்னால் புலனின்பம், தர்மமான புலனின்பம். ஞாபகம் வச்சுங்க, தர்மமான புலனின்பம். அதுக்காக அலையிறதில்லை. இன்றைக்கி சாயங்காலம் தயிர் வடை போடு, கீதை கேம்ப் நடக்கிற போது இதெல்லாம் பண்ண வேண்டாம். இல்லை காலம்பரை அருகம்புல் ஜூஸு, என்ன அப்படி தான் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு. காலம்பரை அருகம்புல் ஜூஸ், அவர் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். காலம்பரை அருகம்புல் ஜூஸு. மத்தியானம் என்னென்னா இந்த எல்லாம் பச்சை காய்கறிகள். சாயங்காலம் இதுக்கு பதிலாக என்னதுன்னா ஏதோ ஒன்று, நொங்கு தண்ணி, இளநீர், எதுவுமே பக்குவ நெருப்போடு சம்பந்தப்படாத உணவுகள். அதுக்கு பேசாமல் கவு ஷெட்டு கட்டியிருப்பேன்னார் ஒருத்தர். அங்கே வச்சுருப்போம், அங்கே போய் இப்படி இப்படி சாப்பிட்டு வந்துருங்க. அப்போ அது மாதிரிலாம் வச்சுண்டு அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லை.
துருவா நீதினா புண்ணியம், தர்மஹான்னு பேர். தர்மஹான்னா புண்ணியத்தை சம்பாதிக்கிறது. அது மாத்திரமில்லை, பூதிஹீன்னா புலனின்பம். அடுத்தது ஸ்ரீஹின்னு சொன்னால் அந்த புலனின்பத்துக்கு காரணமான புலனின்ப பொருள்கள். இப்போ ஏசி அங்கே இருக்குது, காற்று வர்றது, அது காற்றை அனுபவிக்கிறது காமஹா. அது என்னது, ஸ்ரீஹி. ஸ்ரீஹின்னா அர்த்தா. இந்த இடத்துல ஸ்ரீ சப்தத்துக்கு என்ன பேர், அர்த்தா. ஆஹா, தர்மஹா விட்டு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ தர்மஹா, அர்த்தா, காமஹா. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விஜயா, மோக்ஷா. ஆஹா, யாருடைய ஹிருதயத்தில் கீதா சாஸ்திரம் பரிபூர்ணமாக இருக்கோ அவங்களுக்கு சதுர்வித பல புருஷார்த்த சித்தி. தர்ம, அறம், பொருள், இன்பம், வீடு நிச்சயம் உண்டு, புண்ணியமும் கிடைக்கும், வேண்டிய வசதி பொருளும் இருக்கும். அப்புறம் என்னது, நான் அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியமும் இருக்கும். அதுக்கு மேலே இவைகளில் பற்று இல்லாமல் இருக்க முடியும். திடீர்னு இப்போ ஏசி ஆஃப் ஆகிடுத்து, கரண்ட்லாம் போயிடுத்துன்னா இருக்கவே இருக்குது நம்ம பாட்டுக்கு. ஜன்னலை திறங்க வேண்டிதான். ஜன்னலை திறந்து என்னென்னா கீதா மகாத்மியம் பாராயணம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்ல வேண்டிதான். அதுக்கெல்லாம் நம்ம அடிக்ட்டு கிடையாது. ஆனால் நைஸாக ஒரு 2 ஆளாக போயிடும், அது தெரியும். கடைசியில் அத்வைதம் சுவாமி மாத்திரம் உட்கார்ந்துருப்பார். ஆமாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது எல்லாம் சௌகர்யானந்தான்னு பேர். சௌகர்யானந்தா, சுகவாசி. இப்போ தபஸ் பண்ணால் தான் கிளாஸுன்னா யார் வருவா? வசதியை கொடுத்தாலும் என்னென்னா அந்த வசதியை அனுபவிக்க வேண்டாமா? கிளாஸுக்கு எப்படி வர முடியும்? அப்படின்னா வசதி அதிகமாக இருந்தாலும் படிக்க முடியல, வசதியே இல்லைன்னாலும் படிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா, படிக்கணும்னு நினச்சா இதெல்லாம் தேவையே இல்லை. உண்மையிலேயே தீவிரமாக படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு செகண்டரியா இது கிடையவே கிடையாது. அதனால் எப்போவோ பண்ண புண்ணியம் இன்றைக்கி அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஆஹா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜய். இது எங்கேயும் தேடாதீங்க, அங்கங்கே நான் படிச்சிருக்கேன், சில இடங்களில் இருக்குது. ராமராய கவி போன்ற மகான்கள்லாம் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் யாருடைய ஹிருதயத்தில் கீதா சாஸ்திரம் இருந்து கொண்டு அவர்களை வழி நடத்துகிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையான பொருளும் அந்த பொருளால் இன்பமும் இவைகளெல்லாம் அடைவதற்கான புண்ணியமும் இவைகளில் பற்றற்ற தன்மையை உடைய வைராக்கியத்தோடு கூடின பிரம்மஞான நிஷ்டயம் நிச்சயமாக இருக்கும். மமமதிஹி, விருப்பு வெறுப்பற்ற சஞ்சயர் சொல்லுகிறார், இது என்னுடைய அபிப்பிராயம், சந்தேகமில்லை. ஆக பகவத்கீதையோட பலன், பகவத்கீதையோட சாஸ்திரத்தோட பலன் படித்ததுக்கு என்ன பலன்னா, இந்த கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் எப்பொழுதும் என் உள்ளத்திலிருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. உயிராகி உள்ளே வச்சுப்போம், உயிராகிய நான் உள்ளே இருக்கிறேன், உயிருக்கு உயிராகிய இறைவன் கிருஷ்ணர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீயும் நானும் ஒரு தோற்றம், உண்மையில் இருப்பது நம் இருவருக்கும் மெய்ப்பொருளே காரணம் அப்படின்னு அழகாக உபதேசம் பண்ணுறார். அதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். நல்ல கதிக்கு யாதொரும் குறைவும் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அழுதுண்டு பாடப்படாது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு நான் சொல்கிற போதே என்னவோ பண்ணுறது எனக்கு. குறையொன்றுமில்லை அப்படின்னு பாடப்படாதோ, குறையொன்றுமில்லை. அது சொல்கிற போதே ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுறதே என்ன. அதில் இன்னொன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா. சரி சொல்லிவிட்டேன். கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும், அவை தேவையாது. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறாய்னா நின்றுட்டு போகிறார். சரி, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு ஒன்றும் குறை இல்லைன்னா, நீ சொல்கிறத பார்த்தாலே தெரியுது முழுக்க முழுக்க குறை இருக்கு.
புரியுறதோ பாட்டு? எனக்கு என்னவோ இந்த பாட்டு இன்றைக்கி வரைக்கும் புரியல. ஆனால் வெரி வெரி வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபேமஸ் பாட்டு. அதனால் நமக்கு மாத்திரம் தலையெழுத்து இது புரிய மாட்டேங்குது. அதனால் புரியும். சரி, பரவாயில்ல. நமக்கு என்னென்ன இங்கே எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லைங்கிறது நிஜமாகவே கிடையாது. அதனால் அர்ஜுனன் சொன்ன மாதிரி ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகர்ஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः நமः புரஸ்தாதத பிருஷ்டதஸ்ச நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ. அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணினது 11ஆவது அத்தியாயத்தில். அப்படிலாம் நம்ம சிந்தனை பண்ணி இந்த அத்தியாயத்தை நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஓம் தத் சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷசந்நியாசயோகோ நாம அஷ்டாதசோऽத்தியாயः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.